ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பிரத்யேக கலெக்ஷன்ஸ், அது எஸ்பெஷலி மென்ஸ் கலெக்ஷன்ஸுங்க. வேல்யூ அண்ட் வெரைட்டி புது ஷாப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்தில் இருக்கிற ஒரு ஃபுல் ஸ்லீவில் இருக்கிற ஒரு நிட்டட் டிஷர்ட் தாங்க காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது மென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ், மென்ஸ்க்கான ட்ரெண்டிங்கான வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸில் மென்ஸ்க்கான வியர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போதே ஃபுல்லாக தெரியும். அது போக லாங் வீடியோவும் போட்டிருக்கேங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குங்கிறது டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹூடி டிஷர்ட்ஸு, அப்புறம் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற டிஷர்ட்ஸு, அவங்களோட இன்னர் வியர்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ரேட்டோடையும் காமிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா வேல்யூ அண்ட் வெரைட்டி ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறையா தெரியும். இது மென்ஸ்க்கான கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துச்சுங்க. நான் பார்த்த ரேஞ்சஸ் எல்லாமே 600 ரேஞ்சஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. இது டிஷர்ட் ஆகட்டும், அந்த வின்டர் ஜாக்கெட்ஸ் ஆகட்டும், ஓரளவுக்கு மெட்டீரியல்ஸ் தொட்டு பார்த்தாவே நமக்கே தெரியும்ல, யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதோட குவாலிட்டிக்கு இந்த ரேட் ஒர்த்துன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்தளவுக்கு அந்த ரேட் ஒர்த்து மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. மென்ஸ் கலெக்ஷன்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது ரேட் பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருந்துச்சுங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு குட்டீஸ் பாய்ஸில் இருந்து உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க வரைக்கும் நீங்கள் மென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ், டிஷர்ட்ஸ் இதெல்லாமே வின்டருக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருந்துச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா டிஷர்ட் மாதிரி இருந்துச்சு, வெளியில் இருந்தது ஜாக்கெட் மாதிரி இருந்துச்சுங்க. வெரி ஹெவியான லெதர் ஜாக்கெட்ஸ் போட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. குளிர் நல்லாவே தாங்குங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் ஃப்ளோரும் தனியாக வச்சுருக்காங்க மென்ஸ் கலெக்ஷன். அது போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிட்டர்லேயே நிறைய டிஷர்ட்ஸ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க, வித் ஹூடியோடையும் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங் ஸ்லீவ்லேயும் இருக்குது, ஷார்ட் ஸ்லீவ்லேயும் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா ரவுண்ட் காலரில் ரெகுலர் டிஷர்ட் மாடலில் நிறையா இருக்குங்க. ஸோ இதோட வீடியோலேயே உங்களுக்கு நான் ப்ரைஸ் டேக்கோடு காமிச்சிருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு, மென்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கா, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வருவீங்க. ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அது மட்டும் போகாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மலுக்கான ஷர்ட்ஸும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஸ்லீவில் இருக்கிற மாதிரி, ஹாஃப் அண்ட் ஸ்லீவில் இருக்கிற மாதிரி நிறைய ஷர்ட்ஸ், ஃபார்மல் ஷர்ட்ஸ்லேயும் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ரெகுலர் பேண்ட்ஸுமே இருந்துச்சு, ஃபார்மல் பேண்ட்ஸுமே நிறையா இருந்துச்சு. இந்த சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷர்ட் இருந்துச்சு, அந்த சைடில் பார்த்திங்கன்னா பேண்ட் இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ரவுண்ட் காலர் டிஷர்ட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி, அப்புறம் செமி ஃபார்மலாக இருக்கிற மாதிரி, செமி கேஷுவலாக இருக்கிற மாதிரி, வெறும் கேஷுவலாக இருக்கிற மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸாக, இவ்வளோ மாடல்ஸாக மென்ஸ் கலெக்ஷன்ஸில் அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டு வியந்து பார்த்துட்டு இருந்தேன். அது போக பார்த்திங்கன்னா ட்ராக் பேண்ட்ஸ்லேயும் இவ்வளோ வெரைட்டி இருந்ததுங்க. ஸோ ட்ராக் பேண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேக்கெட்ஸ் இருக்கிற மாதிரியும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. வேல்யூ அண்ட் வெரைட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக மென்ஸ் கலெக்ஷனில் நின்று பாருங்களேன், இவ்வளோ வெரைட்டிஸாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் ஆச்சரியப்பட்டு தான் உங்களுக்கும் காமிக்கலான்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்முடாஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. நான் கீழே காமிச்சது பேஸ்மெண்ட் ஃப்ளோர், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி பெர்முடாஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பெர்முடாஸில் ஏகப்பட்ட கலர்ஸு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி, பேக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி நிறையா இருந்ததுங்க. நிறைய மெட்டீரியல் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு, ஏகப்பட்ட மெட்டீரியல் இருந்துச்சு, காட்டனில், சிந்தட்டிக்கில், அந்த மாதிரி நிறைய பெர்முடாஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்டு, அந்த மெட்டீரியல் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னே சொல்லலாம், சும்மா சொல்லக்கூடாதுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய கலர்ஸும் இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏதாவது வாங்கிட்டு கண்டிப்பாக வருவோம், அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ புது கடைங்கனால என்னென்னு தெரில, இங்கே கீழே ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஆகட்டும், பேஸ் ஃப்ளோர்லேயே ஆகட்டும், முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஆகட்டும், மென்ஸ்க்கு தாங்க கலர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, கலெக்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. மென்ஸ் கலெக்ஷன் தான் இருந்துச்சு. கடைசியில் தான் மேலே இருக்கிற ஃப்ளோரில் தான் உமன்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே டிஷர்ட் மாடல்ஸுங்க. இது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. டிஷர்ட் மாடல்லையும் பார்த்திங்கன்னா லாங் ஸ்லீவு, அப்புறம் ரவுண்ட் நெக்கு, ரெகுலர் காலரில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெயின் கோட்ஸு, இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரெயின் கோட்டு. அந்த மாதிரி மாடல்ஸும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்கும். இதோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா 225 ருபீஸு, 225 ரூபாய்க்கு ஒர்த்துன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு மெட்டீரியல் நம்ம பார்த்தாவே தெரியும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ எல்லாமே காமிச்சிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரவுண்ட் காலரு, ரெகுலராக டிஷர்ட் வர ஸ்டாண்டர்ட் காலர் மெட்டீரியல் இருக்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஃபார்மலாக இருக்கிற ஷர்ட்டு, பிராண்டடில் இருக்கிற ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாமே தனியாக ஒரு இதில் வச்சுருந்தாங்க, சைடில் வச்சுருந்தாங்க. அதுலேயே நிறைய கலர் வேரியேஷன், சைஸ் வேரியேஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட கலர் வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னே சொல்லுவேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல இது பார்க்கும்போதே. இவ்வளோ கலெக்ஷன்ஸாக நான் ஆச்சரியப்பட்டுட்டு இப்போ என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ பாருங்களேன், நிறையா இருக்கிறது, இங்கே இருக்கிறது எல்லாமே டிஷர்ட்டு,
டிஷர்ட்லேயும் நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கிறது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ புது ஷாப்புங்கிறனால ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுவும் மென்ஸுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நாங்களும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு ஷர்ட் மாடல்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேல்யூ அண்ட் வெரைட்டி ஷாப் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.